இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கு ஈஸ்டோ சோடாவோ எதுவும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். இந்த ட்ரெடிஷ்னல் ஆப்பம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு 3 ஆப்பம் ரெசிபி இருக்குது. ஒன்று ராகி ஆப்பம், அடுத்தது கோதுமையில் செய்யக்கூடிய கோதுமை ஆப்பம், மூணாவதாக இன்ஸ்டன்ட் ஆப்பம், அரிசி மாவில் இருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பஞ்சு போல் ஆப்பம் நம்ம செஞ்சிடலாம். இது எல்லாத்தோட லிங்க்கும் இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரி வாங்க, இனி எங்கள் ஊர் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்ல தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த அரிசியை ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா ஊறியாச்சு. இனி இதை மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு நீங்கள் அரைக்கலாம். இப்போ இந்த மாவை அரைக்கிறதுக்கு நான் தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் தண்ணியை நான் ஊற்றி அரைக்க போகிறேன். இது கூடவே நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நான் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன். மிக்சிலனா 2 தடவையாக அரைங்க, ஏன்னா 2 கப் எடுத்துருக்கோம்ல. இப்போ நான் கிரைண்டர்லன்றதுனால நான் ஒரே தடவையாக அரைச்சி எடுக்க போகிறேன். நல்ல மையாக அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைஞ்சாச்சு. இனி இந்த மாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மையாக அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாற்றின பிறகு இந்த கிரைண்டருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மாவு ஒட்டி இருக்குது. அந்த ஒட்டி இருக்க அந்த கல்லுலலாம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அந்த மாவெல்லாம் நல்லா அலசி கீழே கொட்டிட வேண்டாம், அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்சிலேயே மாவு அரைச்சிருந்தாலும் அந்த மிக்சி ஜாருக்குள்ளே ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணியை இந்த மாதிரி அலசி அந்த தண்ணியில் நம்ம ஒரு கூழ் காய்க்க போகிறோம். இப்போ இந்த கூழ் காய்க்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் கொண்டு போய் வச்சு கம்மி தீயில் இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்துலையே அந்த தண்ணி இந்த மாதிரி திக்காயிரும், நல்ல கூழ் போல் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த மிக்சி கழுவின தண்ணி, இந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை நீங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாவிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாவை ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி நீங்கள் கூழ் காய்ச்சிருங்க. இப்போ நம்ம கரைச்ச கூழை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கட்டியாக மாவு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்காலையோ இல்லை கையாலேயோ, நம்ம விஸ்கை விட நம்ம கையால் செய்யும்போது மாவு நல்லா நுரைச்சி புளிச்சு வரும் அப்படிம்பாங்க ஆப்பத்துக்கு. அப்போ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இருக்கணும், மாவு நல்ல தண்ணியாக இருக்கணும். சரி, இப்போ இனி இந்த மாவை நான் ஒரு 8 மணி நேரம், குறைஞ்சது 8 மணி நேரம், இல்லைன்னா ஓவர் நைட் நான் இந்த மாவை புளிக்க வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் நமக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த மாவில் நல்லாவே புளிப்பு இருக்குது. மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால நான் இதில் சோடா உப்பு சேர்க்க போகிறது இல்லை. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆப்பம் சுடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடாவை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இந்த மாவோட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆப்பம் செய்யுங்க. ஆப்ப சோடானா வேறு ஒன்றும் இல்லை, சோடா உப்பு. அப்போ இது நான் சோடா உப்பு எதுவும் போடலை, போடாமலே நல்ல ஓட்ட ஓட்டையாக தான் வந்திருக்கு. இதை விடையும் உங்களுக்கு நல்ல ஓட்ட ஓட்டையாக வேணும், லேஸ் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, தப்பில்லை. நல்ல பர்ஃபெக்டாக ஆப்பம் வரணும்னா ஆப்பச்சட்டி நல்ல சூடான பிறகு தான் நம்ம ஒரு கரண்டியோ 1/4 கரண்டி மாவை ஊற்றி சுற்றி அதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்ச தீயில் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஓரங்கள்லாம் சட்டுன்னு ப்ரௌன் ஆகி நடுவில் மாவு வேகாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்பத்தில் இருக்க அந்த சைடு, அந்த கிறிஸ்பி சைட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நடுவில் இருக்க அந்த சாஃப்ட் சென்டரை சாப்பிடாமல் விட்டுருவாங்க. அந்த சாஃப்ட் சென்டருக்கு தான் ருசின்றதே இந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. சின்ன வயசில் நானும் அதை தான் பண்ணேன். சரி வாங்க, இனி நம்ம ஆப்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆப்பத்துக்கு நம்ம தேங்காய் பால் சீனி, இல்லை கறி குழம்பு, முட்டை குழம்பு, வெஜிடபிள் குருமா எது வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்றது வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு. இதனுடைய ரெசிபியும் என்னுடைய சேனலில் இருக்குது. அந்த லிங்க் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போதும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இதே நாட்டுக்கோழி குழம்பை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு ருசி, ஆனால் அதையே ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத எங்களுக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.